என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாண்டி, திவ்யான்னு ஒரு பொண்ணே கிடையாது. நான் திவ்யா கூட பேசுறதா கீதா பாத்திருக்கேன்னு சொல்றா. ஐயோ, உனக்கு சொன்ன புரியாதா? ஏய், எனக்கு தெளிவா சொல்லு. உனக்கு கீதாவோட அப்பாவை தெரியும்ல? தெரியுமே. அவருக்கு முரளினா ரொம்ப பிடிக்கும். அப்படியாடா? ஆமாண்டி, முரளியும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்ப இருந்துடா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பையதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஹெல்ப்? அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். எனக்கு புரியல. உண்மையாலுமே திவ்யா வேற யாரும் இல்ல, கீதாவோட அப்பா தான் திவ்யா. டேய், என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது முரளி வேற யாரோ ஒரு பொண்ணு கூட பேசுறான்னு தான் நான் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா அது கீதாவோட அப்பா. ஒரு வாட்டி பார்க்கும்போதே ஷாக் ஆயிட்டேன். ஏய், இது நம்புற மாதிரி இல்லையே. ஆமாண்டி, கீதாவோட அப்பா தான் திவ்யான்ற பேர்ல முரளி கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? வேற எதுக்கு? பொசசிவ்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான். யாருக்குடா? கீதாவுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணா அவ பொசசிவ் ஆயிருவாளா என்ன? அவ ஆயிட்டாளே. எப்படி சொல்ற? கீதாவோட அப்பாவும் முரளியும் பேசிக்கிட்டு இருந்தத ஒரு நாள் நான் கேட்டேன். சரி. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு சுடிதார போட்டாதான் ரொம்ப பிடிக்கும், தாவணி கட்டினாலும் இப்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கீதாவுக்காக தான் பேசினாங்க. அடப்பாவியலா. அதையே இந்த லூசு கேட்டுக்கிட்டு தாவணியை விட்டுட்டு சுடிதார போட்டுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு நல்லா வேணும்டா. ஆமாண்டி, இது சரியான லூசு பேக்கு. முன்னாடி போய் யாரு பேசுறான்னு முகத்தை பார்க்காம பின்னாடி நின்னுகிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் நிறைய வாட்டி அதை பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, இவ முரளி பின்னாடியே போக மாட்டா. அததான்டா நானும் நினைச்சேன். சரி, எப்படியா இருந்தாலும் முரளி பின்னாடி போக மாட்டாளே, நம்ம கொஞ்சம் போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள்கிட்ட போய் பேசினேன். அவ ரொம்ப திமிரா பேசினா, அதனாலதான் நானும் திமிரா பேச வேண்டியதா போயிடுச்சு. அப்பன்னு பார்த்து முரளி இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. ஆனா ஒன்னுடி, கீதா எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் தேடிக்கிட்டே கிடப்பான் போல. நான் பேசின உடனே அவனோட ஹீரோயிசத்தை காமிச்சிட்டான்ட்ட. அப்பதானே கீதா மயங்குவா. அக்கா கிரிமினல் டி அவன். எனக்கும் தெரியும், எங்க அப்பாவை அந்த மாதிரி நாடகம் போட்டு தானே ஜெயிலுக்கு அனுப்புனான். இப்ப இவ. டேய் குரு, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? கீதா கிட்ட போய் முரளி இந்த மாதிரிலாம் பண்றாரு, உன்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ கோவம் தானே படுவா. ஆமாண்டி, கோவம் தான் படுவா. என்னால போய் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், ஆனா அவ காதுல வாங்காத மாதிரிதான் நின்னா. அதே நீ சொன்னினா கண்டிப்பா யோசிப்பா. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரியணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ண போறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நீ முதல்ல இந்த விஷயத்தை கீதாவோட காதுல போட்டு வை. கண்டிப்பா 2 நாளைக்கு ஒருக்கா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப கீதாவை போய் பார்க்க சொல்லுவோம். அப்படி பார்த்து அது அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வை, கண்டிப்பா பெரிய சண்டையே ஆயிடும். சூப்பர்டா. நான் உடனே கீதா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இருடி. ஏண்டா? அவளோட அப்பனும் முரளியும் பேசுறாங்களான்னு பாத்துக்குவோம். அதுக்கப்புறமா ப்ரூஃபோட நம்ம நிரூபிச்சிட்டோம்னு வையி, அவளும் ஈஸியா நம்பிடுவாள்ல. ஆமா ஆமா. அதனால நீ இன்னைக்கு வெயிட் பண்ணு. கண்டிப்பா ஏதாவது மீட் பண்ணாங்கன்னா நான் உனக்கு கால் பண்றேன். அப்ப நீ கீதா கிட்ட சொல்லிடு. சரிடா. இரு. என்னாச்சுடா? கீதாவோட அப்பா இந்த சைடு தான் கிராஸ் பண்ணி போறாரு. எப்பவுமே மீட் பண்ற இடத்துல முரளியும் மீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏய் சூப்பர்டா. அப்ப நான் இப்பவே போன் அடிச்சு சொல்லிட்டுமா? சொல்லிடுடி. சரிடா, தேங்க்ஸ்டா. கண்டிப்பா பெரிய பிரச்சனையே ஆகும், நீயும் பார்த்து இருந்துக்க. சரிடா, போனை வச்சிடுறேன். சரிடி. கீதா அப்பா அங்கதான் போறாரு. அப்ப முரளியை மீட் பண்ணதான் போறாரு. பின்னாடியே என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நைட்டு நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இனிமேட்டாவது 2 பேர் வாழ்க்கையில நல்ல காலம் வரணும். ஆமா லக்ஷ்மி. சரி, இப்ப ரூம் போய் தட்டி பாரு. 2 பேரும் இன்னும் வெளியில வரலையே. சரி இருங்க, நான் போய் தட்டி பாக்குறேன். சரி. என்னம்மா, நீயும் அத்தையும் எங்க ரூம் சைடு குடியிருக்கீங்க போல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரிடா, ரூமுக்குள்ளார போகணும். நீ ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்னும் தெரியலையே. ரூம் எப்போதும் போலதான் இருந்துச்சு இல்ல ஜீவா? ஆமாத்த, எப்போதும் போலதான் ரூம் இருந்துச்சு. ஏங்கத்த தனியா ஏதோ கேக்குறீங்க? என்னது, எப்போதும் போல ரூம் இருந்துச்சா? ஆமாத்த.
ரொம்ப அசதியா இருந்துச்சா, அதனால நாங்க 2 பேருமே தூங்கிட்டோம். நீங்க தூங்காமையா இருந்தீங்க? என்னாச்சு போனா? நம்ம பூ அலங்காரம் அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு பலூன்லாம் வச்சிருந்தோம். ஒருவேளை அதெல்லாம் காத்து போயிடுச்சோ? அதான் லட்சுமி, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க நம்மளுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ? ஆமா போனா, இருந்தாலும் இருக்கும். எப்படி கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க பாரு 2 பேரும். அவங்க நம்ம உண்மையை சொல்லிடலாமே. பேசாம அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமாமா, நாங்க 2 பேரும் சும்மா கேட்டோம். சரிடா, சாப்பிட வாங்க. அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க காலையிலேயே சாப்பிட்டுட்டோம். நீங்க எந்திரிச்சு வரதுக்கு தான் 11 மணி ஆயிடுச்சு. அது ரொம்ப அசதியா இருந்துச்சு அத்தை, அதனாலதான் தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா, நல்லா ரெஸ்ட் எடு. சாப்பாடு உங்களுக்காக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன், போய் சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. போனா வா, நம்ம போலாம். சரி லட்சுமி. வர வர எங்க அம்மா போக்கே சரியில்லை. ஏங்க அத்தா? என்ன உனைய மட்டும் சாப்பிடுன்னு ரொம்ப கவனிக்கிறாங்க. இந்த மகனை ஒரு எட்டு கூட பாக்குறது இல்ல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன். நான் மட்டும் உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தேனா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க முடியாதுல்ல. ஆமா, பாத்தீங்களா, எனக்கே அது மறந்து போச்சு. என்னது? நீங்க என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்கிறது. இருந்தாலும் உனக்கு ஓவர் குசும்புடி. நானே மறந்துட்டேன் பாத்தீங்களா. இப்பெல்லாம் எங்க அத்தை மட்டும் தான் எனக்கு ஞாபகமே இருக்காங்க. சபா, ஆரம்பிச்சிட்டியா உங்க அத்தை புராணத்தை? போங்கங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது. நான் போய் எங்க அத்தையை பார்த்துட்டு போய் சாப்பிடவும் போறேன். பாய். என்ன இப்படி சிட்டா பறந்துட்டா? வர வர எங்க அம்மா என்னை நினைக்கிறதே இல்லப்பா. இப்பெல்லாம் ஜீவா தான் அவங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. எங்க இந்த பையில இன்னும் ஆளை காணா? எப்போ போன் அடிச்சேன், கரெக்டா டைமுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளை காணா. வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். அண்ணே, ஏய், நான் எப்போ வர சொன்னேன்? கும்பிட்டு நேரமா என்னடா பண்ணிட்டு இருந்த? அது வேற ஒண்ணு இல்லனே, கொண்டாட்டி கூட இருக்கால, அதுவும் நைட்டு ஒரே குளிரா இருந்துச்சா. ஜெய் ஜெய் ஜெய், இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன். ஆமனே, நீங்க வேற ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையோ? ஆமாண்டா, நான் வந்து உன்னைய மாதிரி பாரு, ஓசியில ஊட்டிக்கு வந்துட்டு ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு. இல்லனே, எப்படியா இருந்தாலும் வேலை முடிக்க ஒரு 2-3 நாள் ஆகும்ட்டு தான் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்ச சரிதான், அதுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்த பாரு. உன்னைய மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடா. சரிண்ணே, என்ன விஷயமா சீக்கிரம் வர சொன்னீங்க? டேய், செம்ம காண்டில் இருக்கேன்டா. அந்த சுந்தரனே பொண்ணு இருக்குல்லடா. ஆமனே, குதிரவெல்லாம் போட்டுக்குமே. ஆமாண்டா. என்ன கிளி கிளிக்கிறா? சின்ன பொண்ணுதான், இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. என்னை ரொம்ப பேசி உசுப்பேத்தி விட்டுட்டா. சீக்கிரமா வேலையை முடிக்கிறோம், வேலை முடிச்ச கையோட ஊரை விட்டு கிளம்புறோம். அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ ஒழுங்கா பாக்கணும்லடா. என்ன எதுன்னு கேட்டு சொல்றேன்ன. அதானே போய் பக்கத்துல இருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் பலார்னு என்னை அடைஞ்சுட்டான். என்னடா சொல்ற? நீங்களும் உங்க பொண்டாட்டியே என்ன பேசிக்கிட்டிய, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன். கூமுட்ட, அதுக்கு தானே அவன் பல்லாருன்னு அரைஞ்சுட்டான். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு கிறுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்க தானே சொன்னீங்க பக்கத்துல போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுடான்னு சொன்னீல. ஏய் கூமுட்ட, நான் சொன்னது பக்கத்துல நின்று ஒட்டி கேட்க சொன்னேன். அவங்கள்ட்டே போய் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க சொல்லல. ஓ, நீங்க சொன்னதுக்கு இப்படி அர்த்தம் வருமோ? கடவுளே கடவுளே, அந்த பொண்ணு என்னை திட்டினதுல தப்பே இல்லடா. என்னனே? ஆமாண்டா, இப்படி ஒரு கூமுட்டையை போய் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை இன்னும் என்னை கேவலமா பேசி என்னை சாகடிச்சிடும். சபா. சரிண்ணே, நீங்க அப்ப பாத்துக்கிடுங்க, நான் என் பொண்டாட்டியை போய் பாத்துட்டு வந்துட்டுமா? டேய், என்னைய பார்த்தா எனக்கு கேனைய மாதிரி இருக்கா? இல்லனே, நீங்க தான் உன்னை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. பேசாம நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவ நீங்க போவாதிய மாமா, இங்கே இருங்க மாமான்னு சொன்னா உங்களுக்கு நான் வேஸ்டா தெரியுறேன். அவளுக்கு அப்படி இல்லல்லனே, அதனால தானே சொன்னேன். ஏய், வர கோபத்துக்கு உன்னை கொண்டுட்டு போயிருவேண்டா. அண்ணே, ஒழுங்கு மரியாதையா வந்த வேலையை பாக்குற, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வெயி. இதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்க கூடாது. உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் இங்கேயே விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிருவேன். இல்லனே, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். அது இங்க பாரு, வந்து 4 நாள் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு கிளம்பிடுவாவ. நம்ம இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணாம இருந்திருந்தோன்னு வெயி, அவ்வளவுதான். நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கு. கிளம்பும் போது நீ என்ன பண்றனா, நீ இந்த மாதிரி பண்ணு.
என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, என்ன திமுருங்கிற? மாமா பாத்துச்சா இல்லையா? மாமாவும் பாத்துக்கிட்டு தான் கிடந்தான். எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா கிட்டேயே. ரொம்ப கொழுப்புமா அவளுக்கு. எல்லாம் அந்த பைய குடுக்கற இடம் தாமா. வர வர பொண்டாட்டி தசனா ஆயிட்டே வரான். அதை தாண்டி நானும் சொல்றேன். இவதான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாளே. அந்த பையலையும் போட்டு என்ன வாட்டு வாட்டுறான்னு தெரியல. அதனாலதான் இந்த பையன் பம்மிக்கிட்டு இருக்கான் போல. மா, இந்த பிள்ளை கேள்வி கேட்கற அளவுக்கு அந்த பையன் ஏமா நடந்துக்கிறான்? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. ஏதோ ஒரு சுக்குப்பொடி போட்டு வச்சிருக்காடி. இதுல குழந்தை வேறையா? இந்த அம்முனிக்கு உடனே குழந்தை பிறந்துருமா? உனக்கே 80 வருஷம் ஆச்சு. இவளுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது ஆகும். ஆமாமா, நல்லவங்களா இருக்கிற நம்மளுக்கே குழந்தைய கொடுக்க லேட் ஆக்குறாரு. இவ என்னம்மா பண்றா? வேணுக்குனே மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சு, நீயே தப்பு பண்ணலனாலும் அவ வந்து கேள்வி கேட்கற மாதிரி வச்சு என்னென்ன டிராமா பண்றா? இவளுக்கெல்லாம் சீக்கிரமா குழந்தையே பிறக்காதுமா. அப்படியே பிறந்தாலும் பொம்பளை பிள்ளையாதான் பிறக்கும். ஆமாடி. என்னங்க பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல இவ்வளவு சீக்கிரமா சக்சஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கூட குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறியோன்னு நினைச்சேன். என்ன நீங்க அதுவும் எனக்காக உங்களுக்காக ஒரு குழந்தை வேணும்னு நான் நினைக்க மாட்டேனா? எல்லாரும் சொல்றதை நம்பாதீங்க. நான் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல, புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. உண்மையாலுமே நான் அப்பா ஆக போறேனா? சபா கடவுளே, கார்ல வரும்போது எத்தனை வாட்டி கேட்டுட்டீங்க? இல்லடி, ஒரு சந்தோஷம் தான். ஆமா, நீங்க அப்பா ஆக போறீங்க, அப்பா ஆக போறீங்க, அப்பா ஆக போறீங்க. போதுமா? போதும் போதும். ஆமா, இப்பவாச்சும் எங்க அம்மா கிட்ட சொல்லலாம்ல? தாராளமா சொல்லுங்க. உங்க அம்மா சந்தோஷப்பட்டா எனக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பா அவங்களும் சந்தோஷம் தான் படுவாங்க. பாப்போம் பாப்போம். அண்ணே, என்னண்ணே? காருக்கு அமௌண்ட். இந்த வரேனே. அமிர்தா, நீ உள்ளார போ, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்து நீங்க உங்க வாயாலே சொல்லுங்க, அப்பதான் உங்க அம்மா நம்புவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ளார போ. சரிங்க. இங்கேதான் உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே எல்லாத்தையும் போன் அடிச்சு நாத்தனார்கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது. சை, ரெண்டும் சேர்ந்துதான் வெளியே போயிருக்கு. இவளுக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாகாது. ஆமாமா, எம்புட்டு மோசமா பண்றா. உன்னைய கஷ்டப்படுத்துற ஆளுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்காதுமா. அதை தாண்டி நானும் சொல்றேன், இந்த கிறுக்கு பயலுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னம்மா அவ குழந்தை பெத்து கொடுக்கற மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்ல, இவளால குழந்தை பெத்து தர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதானே அந்த கிறுக்கு பயலுக்கு புரியும் அம்மா சொல்றது உண்மைதான் அப்படின்னு. வரட்டும், எப்படியா இருந்தாலும் அதை தான் சொல்ல போறான். கேட்டுட்டு கண்டிப்பா உனக்கு நான் போன் அடிக்கிறேன். சரிம்மா. அடியே, அதுங்க வந்துருச்சுங்க போல. நீ போன வையே, என்ன சொல்றான்னு கேட்டு சொல்றேன். சரிம்மா. மா. என்னப்பா? மா, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாமா. அப்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆமாமா. என்னடா டாக்டர் என்ன சொன்னாவ? நான் அப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? இல்லடா, நீ அப்பா அவனோட எவ்வளவு ஆசைப்பட்ட, அது இப்ப நிறைவேற போகுது. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா, எனக்கு தெரியுமா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. இவதான் நம்பவே இல்ல. அவ கிடைக்கிறாடா. எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. ஆமா, ரொம்ப தெய்வத்தை வேண்டிட்டீங்க. இப்ப உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்டா. நீயும் சந்தோஷமா இருடா. சரிம்மா, குட் நியூஸ் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வேக வேகமா வந்தேன். ஏண்டா, கார்ல தானே வந்திய? ஆமாமா, கார்ல தான் வந்தோம். ஆமா, 10 நாள் தள்ளி போயிருக்கு பாத்தியா? அப்பவே சுந்தரி சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு கன்ஃபார்ம் ஆயிருமா அப்படின்னு. சுந்தரி சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு பாத்தியாடா? ஆமாமா, அக்கா சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. இவ என்னடா உம்முனே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு சந்தோஷம். நம்மளும் அம்மா போறோம்ன்ற சந்தோஷம் இல்ல? ஆமாங்க. எது எப்படியோடா, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்டா. இதுக்காக தானே தவம் கிடந்தேன். ஆமாமா, எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. சரிடா. சரிம்மா, நீங்க பாருங்க, கடைக்கு போகணும். அமிர்தா, நீ வீட்டுல இரு, ரொம்ப மாடி படிக்கட்டு ஏறி இறங்க வேணாம், சரியா? ஆமாண்டா, அதை சொல்லிட்டு போடா அவளுக்கு. ஓயாம ஏறி ஏறி இறங்குறா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சரிடா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. சரிடா. ரொம்ப சந்தோஷம்டி. உன் வயிற்றுல புழுப்பூச்சி உண்டாயிராதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பாரு, இன்னமேட்டாவது அடக்க உடக்கமா அமைதியா இரு. கடவுள் உனக்குன்னு சீக்கிரத்தை குழந்தைய கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைய நல்லபடியா பெத்து வளர்க்கணும்னா நீ கொஞ்சம் வாய் அடக்கிதான் போகணும். இல்ல எனக்கு புரியல. என்னடி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்திய?
ஏன்டி உனக்கு வேற வேலையே இல்லையாடி? நீ வம்புழுக்கிறது தான் உனக்கு வேலையா வச்சிருக்கியோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பின்ன ஏன் பொண்ணுகிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்னடி? நீங்க உங்க பொண்ணுகிட்ட என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா என்னை பத்தி பேசினா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். உன்னைய பத்தி நான் என்ன பேசினேன்? நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்னடி சொல்ற? நான் இப்பதான் போன் எடுத்து அலோன்னு சொன்னேன். உடனே கதவு சத்தம் கேட்கவும் வைமா அப்புறம் பேசுறேமான்னு தான் சொன்னேன். நீ ஏன் ஒண்ணு கதை கத்தாத? யாரு நான் கதை கட்டுறேன்? எனக்கு குழந்தையே பிறக்க கூடாது, இவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்திய? ஐயோ ஏன்டி உனக்கு வேற வேலையே இல்லையாடி? எப்ப பார்த்தாலும் என்னை வந்து சீண்டி பாக்குறதுதான் உன் வேலையா? என் மகனுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நான் நினைப்பனா? நீங்க நினைப்பீங்க, ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட அம்மா. நான் ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைகிட்ட பேசவே இல்லை. அவ்வளவு பொய் சொல்றீங்க. நான் வேணா எந்த கோயில்ல வேணா சத்தியம் பண்றேன். உங்க சத்தியத்தை எல்லாம் யார் நம்புவா? நீங்க பொய் சத்தியம் நிறைய பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்ப போய் சத்தியம் பண்ணீங்கன்னா அதை நம்புற ஆளும் நான் கிடையாது. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுகிட்ட என்ன பேசுனீங்களோ எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஐயோ இவளா பேசிக்கிட்டு இருக்காளே, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. எப்படி உனக்கு இந்த மாதிரி பொய் சொல்லலாம் மனசு வருது? இங்க பாருங்க, என்கிட்ட நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பேசுனதான் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கங்க. எந்த உண்மையடி நான் ஒத்துக்கணும்? என் மகனுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நானே நினைப்பேனா? அடியே, நான் அவனை பெத்த தாய்டி. நான் போய் அவனுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைப்பேனா? சி, உன் புத்தி ஏண்டி இப்படிலாம் போகுது? இதனால தாண்டி ஒரு வருஷம் ஆயிருக்கு உனக்கு குழந்தை தரிக்கிறதுக்கு. நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கடி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நைட்டு என் வீட்டுக்கார் வரட்டும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். இங்க என்ன பேசணுமோ பேசுங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. புள்ளைக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும், நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும்னு தான் ஆசைப்படுவாவ. அது யார் வீட்டு வாரிசு? இந்த வீட்டு வாரிசு தானே. உலகத்திலே உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லப்பா. மகனை விட மகளை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க அப்படிதானே இருக்கீங்க. என்னதான் நான் குழந்தை பெத்து கொடுத்தாலும் அவன் உங்க பேரன் ஆக மாட்டான். உங்க மகளோட பிள்ளை தானே உங்களுக்கு பேரன். ஐயோ, செவனேன்னு இருக்கிறவளை வந்து உசி பெத்தி சண்டை இழுக்கிறாளே, இவளை கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? சாமி பாண்டிசாமி ஐயா, நீங்க தான் இவளை கேட்கணும். கேட்கணும். கண்டிப்பா உனக்கு கூலிய கொடுப்பாருடி, கொடுப்பாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என் குழந்தைய பெத்து காட்டல நான் அமிர்தா கிடையாது. சரி, உங்களை மாதிரி அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன். உண்மையாலுமே என் வீட்டுக்காரன் நீங்க தான் பெத்தீங்களா இல்ல ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களான்னு டவுட் வருது. என்ன மாதிரி பிளேட்டை மாத்தி மாத்தி போடுது. என் முன்னாடி தான் பேசுச்சு மக கிட்ட குழந்தை பிறக்காது, ஒரு புளிப்பூச்சி உண்டாகாதுன்னு. அப்பா, நல்ல நடிகர் திலகம் பாது. இதனாலதான் இந்த மனுஷன் நம்பி நம்பி கெட்டு போறான் போல. மக இருக்கும்போது ஒரு மாதிரி, மக இல்லாதப்ப ஒரு மாதிரி. சி, இந்த மாதிரி ஒரு பொழப்புக்கு பேச ஆகலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், நைட்டு வருவார்ல, கண்டிப்பா நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசியே ஆகணும். பேசுவேன். உங்க முகத்தரைய கிழிக்கல, என் பேர் அமிர்தா இல்ல. கீதா, கீதா. அந்த வரேன். அடியே கீதா, எங்க இருக்க? பூர்ணி, ஆமா நான் தான். நீ ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாயே. இருடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். கீதா சீக்கிரம் வா கீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதோ வரேன், இரு. என்னடி இதுக்கு வந்தவனே காக்கான்னு கத்துற? ஏய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. அதுக்குன்னு இப்படியா கத்திக்கிட்டு இருப்ப? ஐயோ கீதா, நிலம புரியாம பேசாத. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். உண்மையா? என்ன உண்மை? அதாவது முரளி திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாருல. ஆமாண்டி, அதை பத்தி ஏன் கேக்குற? திவ்யாவை பத்தி தான் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நடக்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்ல வர? ஏய் கீர்க்கி, நான் சொல்ல வரத முழுசா கேளு. சரி சொல்லு. அதாவது திவ்யான்ற ஒரு கேரக்டரே இல்லையா. ஏண்டி நீ என்ன மெண்டலா? என்னடி? நான் தான் பாத்திருக்கேன், திவ்யா கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. நீ இப்ப என்ன இல்லைங்கிற? அடியே, திவ்யான்னு ஒரு பேரை சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் உண்மைதான். சரி, நான் உண்மையாலுமே திவ்யாங்கிற கேரக்டர்ல யாருமே இல்லடி. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நான் புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க அப்பா எங்க? எங்க அப்பாவா? சும்மா வெளியே போயிருக்காரு. அவர் எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இல்லடி, ஏதோ வேலையா வெளியில போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவரு முரளியை பார்க்க தான் போயிருக்காரு. என்னது, முரளியை பார்க்க போயிருக்காரா? ஆமாண்டி, முரளி திவ்யாவை பார்க்க போயிருக்காங்க. என்னடி சொல்ற? உங்க அப்பா தான் அந்த திவ்யா.